இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு கிருபை சூழ்ந்து கொள்ளும். சங்கீதம் 32:10 கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு பாதுகாப்பு வேண்டுமானால் கர்த்தருடைய கிருபை நம்மை சூழ்ந்திருக்க வேண்டும். கர்த்தருடைய கிருபை நம்மை சூழ்ந்திருக்க வேண்டுமானால் நாம் கர்த்தரை நம்பி இருக்க வேண்டும். ஒரு நாணயத்திற்கு 2 பக்கங்கள் இருப்பதைப் போல வேதத்தில் உள்ள ஒவ்வொரு வசனத்திற்கும் ஒரு கட்டளையும் ஒரு ஆசீர்வாதமும் உண்டு. அந்த கட்டளைக்கு கீழ்ப்படியும் போது நாம் ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க முடியும். இந்த வசனத்தில் உள்ள கட்டளை கர்த்தரை நம்பி இருக்க வேண்டும். இந்த வசனத்திற்குரிய ஆசீர்வாதம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். கர்த்தருடைய கிருபை நம்மை சூழ்ந்திருக்க வேண்டுமானால் கர்த்தரை நம்முடைய வாழ்க்கையிலே நடு பகுதியிலே வைத்திருக்க வேண்டும். அதாவது கர்த்தருக்கு நம்முடைய வாழ்க்கையிலே முதலிடம் கொடுக்க வேண்டும். அவரை நம்பி இருக்க வேண்டும். அப்போது கர்த்தருடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளும். நம் வாழ்க்கையிலே நாம் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுப்போம். ஆண்டவரை நம்முடைய வாழ்க்கையிலே மையமாக வைத்து வாழும்போது நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். தாவீது கர்த்தரை நோக்கி நான் நம்பி இருக்கிறவர் என்று 91 சங்கீதம் 2 இவ்வாறு கூறினார். நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். நான் நம்பி இருக்கிறவர் என்று நாம் ஆண்டவரை பார்த்து ஒவ்வொரு நாளும் சொல்லுவோம். நாம் ஆண்டவரை நம்பி இருக்கிறதில் உண்மையாயிருப்போம், உறுதியாயிருப்போம். கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்களுடைய வேலைகளின் மத்தியிலும் கூட கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்க, கர்த்தரை உறுதியாய் நம்புவதற்கு எங்களுக்கு உதவி செய்ய ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்ற வசனத்தின்படி எங்களுடைய வாழ்க்கையின் சகல பகுதிகளிலும் உங்கள் கிருபை எங்களை சூழ்ந்து எங்களை பாதுகாக்க வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். Thank you. Have a blessed day.